இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் தமிழக கடற்கரை வழியாக தெற்கு ஆந்திராவை நோக்கி பயணிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விளக்கங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பத்மபிரியா. பத்மபிரியா, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி, நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுதைய சூழலில் பார்த்தோம்னா டிட்வா புயலானது இலங்கையை விற்று அகன்று தற்பொழுது வேதாரண்யத்திற்கு அருகில் வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதனால் மழை மேகங்கள் பாருங்கள் எந்த அளவிற்கு படர்ந்திருக்கிறது என்று புதுச்சேரியில் ஆரம்பித்து கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை வரையிலான இந்த மழை மேகங்கள், குறிப்பாக டிட்வா புயலின் இந்த நார்த் குவாட்ரன்ஸ் என்று சொல்வார்கள், அதனுடைய மழை வேகங்கள் மொத்தமாக இங்கு பரவி இருக்கிறது. இதனால் இன்று மாலைக்கு மேலே டெல்டா மாவட்டங்களையும் சரி, சற்று உள் மாவட்டங்களையும் சரி, மழையின் தீவிரமானது சற்று அதிகரிக்க போகிறது. இன்றைக்கு ஹாட்ஸ்பாட் என்று பார்த்தால் அது காவிரி படுகை மாவட்டங்கள். நாளைக்கு ஹாட்ஸ்பாட் எது என்று பார்த்தோம்னா சென்னை மாவட்டம். தற்பொழுதைய சூழலை பார்த்தோம்னா சென்னையில் கருமேகங்கள் படையெடுக்க தொடங்கி இருக்கிறது. அதனால் இப்போவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நம்ம வெளியில் போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். அதாவது சென்னையில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இன்று மாலைக்கு மேல மழை தீவிரமடையும். அப்படித்தான் இந்த வரைபடமானது காட்டுகிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு அருகில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலானது தன்னுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மழை மேகங்களை, அவுட்டர் பேண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக காரைக்கால், கடலூர், பாண்டிச்சேரி வழியாக சென்னைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. அதனால்தான் தற்பொழுது கடலோர மாவட்டங்களில் மழை மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆனால் டிட்வா புயல் உருவானதில் இருந்தே இது எந்த பகுதியில் கரையை கடக்கும், இது எங்குதான் செல்ல போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அதற்கான ஓரளவுக்கான ஒரு தெளிவான பதில் தற்போது நமக்கு கிடைத்து விட்டது. அதைத்தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். குறிப்பாக தற்பொழுது டிட்வா புயலானது எங்கு இருக்கிறது என்றால் இலங்கையை விட்டு வடக்கு திசையில் சற்று அகன்று தற்பொழுது நாகப்பட்டினத்துக்கு அருகில் இது நிலை கொண்டிருக்கிறது. இது இங்கு இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் ரிட்ஜஸ், அதாவது இண்டோ பசிபிக் ரிட்ஜஸ் என்று சொல்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய உயரழுத்தம் காரணமாக அதை விட்டு அகன்று வரும். ரிட்ஜஸ் கிட்ட வர வர அது தன்னை விட்டு அகன்று சென்றுவிடும். அப்படி இது அகலும் பொழுதுதான் இது கடலோர மாவட்டங்கள் ஊடாக பயணிக்க போகிறது. ரிட்ஜஸ் இதை தாக்க போகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கடலோர மாவட்டங்களுக்கான தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதுக்கான காரணம் அதுதான். இப்போ இந்த டிட்வா புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக இன்று இரவு நகரக்கூடும். தற்போதைய சூழலில் அது இங்கு நிலை கொண்டிருக்கிறது. அதாவது அது இப்போ வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகரம். ஏற்கனவே இலங்கையில் வலுவிழந்த காரணமாக தற்பொழுது வங்கக்கடலில் அது வலுப்பெறும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஒரே இடத்துல வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதனுடைய மழை மேகங்களை மட்டும் டெல்டா மாவட்டத்திற்கு அனுப்பி கொண்டே இருக்கும். ஆனால் இன்று இரவிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் கடலோரங்களில் பயணிக்க போகிறது. கடலோரங்களில் பயணித்து அது புதுவையில் வலுவிழக்கக்கூடும். அதாவது சைக்ளோன் சிஸ்டம்ல இருந்து அது டீப் டிப்ரெஷனாக அது வலுவிழக்கக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்கான காரணம் என்னவென்று நம்ம அடுத்த வரைகளில் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே இந்த டிட்வா புயலானது இங்கே இண்டோ பசிபிக் ரிட்ஜஸ் காரணமாக அது நிலத்தை ஊடுருவி பயணிக்கும் என்று நாம் கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இது புதுச்சேரி அருகில் வந்து காற்று முறிவால் பாதிக்கப்பட்டு புயலில் இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுவிழக்கக்கூடும். அப்படி வலுவிழந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலோரத்திலேயே பயணித்து கிட்டத்தட்ட நாளை மாலை அல்லது நாளை இரவு சென்னைக்கு 25 கிலோமீட்டர் அருகில் அது நிலை கொள்ள போகிறது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்லி ட்ரஃப் என்று சொல்வார்கள், மேற்கத்திய தாழ்வு நிலையும் இந்த டிட்வா புயலும் நாளை மாலை சென்னைக்கு அருகில் சந்திக்க போகிறது. அது தன்னை நோக்கி இழுக்கும். ஆனால் இது சற்று நகராமல் அதே இடத்தில் இருக்க போகிறது. நாளை மாலை சென்னைக்கு 25 கிலோமீட்டர் தொலைவில் அது நிலவ போகிறது. அப்படி நிலவி கொஞ்சம் கொஞ்சமாக இது சென்னையை விட்டு அகன்று நெல்லூரை மையமாக வைத்து இது நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ டிட்வா புயல் தமிழகத்தில் கரையை கடக்கலையா அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைய சூழல்ல வரைக்கும் டிட்வா புயலுடைய மையப்பகுதியானது
சென்னைக்கு அருகில் வந்து நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி மாலை ஒரு 8 மணி போல பார்த்தோம்னா அதனுடைய மையப்பகுதி சென்னையை தொட்டவாறே வடக்கு திசையில் வடகோடி மாவட்டங்களையும் தெற்கு ஆந்திராவையும் நோக்கி அது நகர்ந்து பிறகு நெல்லூர் போன்ற பகுதிகளில் அது நெல்லூரை மையமாக வைத்து நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தெற்கு ஆந்திராவிலும் தற்போது மழைக்கான அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலில் தெற்கு ஆந்திரா, திருப்பதி போன்ற பகுதிகளிலையும் மிதமான மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. ஆக மொத்தம் டிட்வா புயலானது இன்று 12 மணி நேரம் டெல்டாவிற்கு அருகில் நிலை கொள்ளப் போகிறது. இது நாளை அதிகாலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் மிகவும் மெதுவாக நகரப்போகிறது. அதற்கு பின்பு இது நாளை மாலை சென்னைக்கு அருகில் 25 கிலோமீட்டர் நெருக்கத்தில் இது வரப்போகிறது. வந்து அப்படியே இது கரையை உரசியவாறே நெல்லூரை மையமாக வைத்து நகரப்போகிறது. இதனால் மழையின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று மாலை கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கும். இதனுடைய வேகத்தை பொறுத்து மழை டிசம்பர் 1ஆம் தேதி அல்லது டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் நீடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும். தற்போதைய சூழலில் டிட்வா புயல் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே வடகோடி மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்களையும் மழை பொழிவை நிச்சயமாக கொடுக்க போகிறது. இங்கே இருக்கக்கூடிய ரிட்ஜஸ் காரணமாக இது கடலுக்குள் செல்லாமல் நிலத்தை உரசியவரை செல்வதனால் கடலோர மாவட்டங்கள், சற்று உள் மாவட்டங்கள், வேலூர், சேலம், திருச்சி போன்ற மாவட்டங்களையும் இன்று மழை பொழிவு இருக்கிறது. இன்றைய ஹாட்ஸ்பாட் நாகப்பட்டினம் என்றால் இன்று மாலையிலிருந்து நாகப்பட்டினம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு குறைய போகிறது. நாளை காலை அதிகாலையில் இருந்து கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமடைய போகிறது. நாளை தீவிரமடைந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே கடலோர மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்களில் மழையின் தன்மையானது தீவிரமடைய போகிறது. அதனால்தான் திருவள்ளூர் மற்றும் வேலூர் போன்ற பகுதிகளில் ரெட் அலர்ட் ஆனது 30ஆம் தேதிக்கு மேலே விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் டிட்வா புயலானது தற்போது ஆந்திராவை நோக்கி செல்ல போவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். வரக்கூடிய மணி நேரங்களில் இதனுடைய பாதை மாறுகிறதா அல்லது இது தமிழகத்திலே கரையை கடக்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அபிராமி, நீங்கள் தொடரலாம். டிட்வா புயலின் தற்போதைய நிலை குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் அட்டனா அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.